குரங்குக்கு அறிவு சொன்ன கொக்கு. ஒரு காட்டில் பல குரங்குகள் வசித்து வந்தன. ஒரு நாள் இரவு குளிர் தாங்காமல் அவை குளிர் காய்வதற்கு எங்கே போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தன. அப்போது தூரத்தில் மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருப்பதைக் கண்டு தீ என்று நினைத்துக் கொண்டு அந்த இடத்தை நோக்கிச் சென்றன. குரங்குகள் பேசிக் கொண்டதைக் கேட்டு மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்த ஒரு கொக்கு, குரங்குகளே, அது தீயல்ல, மின்மினி பூச்சி என்று கூறியது. இதைக் கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குரங்குக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. உடனே அது மரத்தின் மேல் பாய்ந்து சென்று அந்த கொக்கை பிடித்து, நீயா எனக்கு அறிவு புகட்டுகிறவன் என்று கேட்டு அப்படியே ஒரு பாறையில் அடித்துக் கொன்றுவிட்டது. தீயவர்களுக்கு நல்லது சொல்லக்கூடாது. முரசொலி கேட்ட நரி. ஒரு நரி பசியினால் இரை தேடி திரிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரும் சத்தம் கேட்டது. அது கேட்டு நரி நெஞ்சம் துணுக்குற்றது. தன்னைப் போல இரை தேடிக்கொண்டு ஏதேனும் பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டிருக்கிறதோ என்று அது பயந்தது. தன் பசி தீருமுன் தான் பெரிதொரு மிருகத்தின் பசிக்கு விருந்தாகிவிடக் கூடுமோ என்று கலங்கியது. இருந்தாலும் இது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனத்தை திடப்படுத்திக் கொண்டது. மெல்ல மெல்ல அது காட்டைச் சுற்றிக் கொண்டு ஒலி வந்த திசை நோக்கிச் சென்று ஒரு போர்க்களத்தை அடைந்தது. அங்கு யாரும் இல்லை. ஆனால் அங்கிருந்துதான் ஒலி வந்தது. நரி மெல்ல மெல்ல நெருங்கிச் சென்று பார்த்தது. ஒரு மரத்தடியில் பழைய போர் முரசு ஒன்று கிடந்தது. அதற்கு நேரே மேலே இருந்த மரக்கிளை காற்றில் மேலும் கீழுமாக அசையும் போது அந்த முரசை தாக்கியது. அது தாக்கும் போதெல்லாம் பெரும் சத்தம் கேட்டது. இதை நேரில் கண்ட பிறகு அந்த நரி, பூ, வெறும் தோல் முரசுதானா? இதற்கா நான் இவ்வளவு பயப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டே போய்விட்டது. ஆப்பு பிடுங்கிய குரங்கு. பழைய ஊர் ஒன்றில் ஒரு கோவில் இருந்தது. கோயில் திருப்பணிக்காக மரங்களை அறுத்து கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அந்த மரங்களில் ஒன்றை இரண்டாக அறுத்து கொண்டிருந்த தச்சன் பாதி அறுத்த பின் அறுத்த பிளவிலே ஆப்பு வைத்துவிட்டு மீதியை அறுக்காமல் சென்று விட்டான். கோயிலை எடுத்திருந்த மாதுளை மரச்சோலையில் பல குரங்குகள் இருந்தன. அந்த குரங்குகளில் சில தாவி விளையாடிக் கொண்டே மரம் அறுத்து கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அவற்றில் ஒரு குரங்கு பாதி பிளந்து கிடந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்தது. அது சும்மா இருக்காமல் அந்த மரப்பிளவில் வைத்திருந்த ஆப்பை அசைத்து அசைத்து பிடுங்கியது. ஆப்பை பிடுங்கியவுடன் பிளந்திருந்த மரத்தின் இரு பகுதிகளும் நெருங்கின. அவற்றிற்கிடையிலே மாட்டிக்கொண்ட அந்த குரங்கு உடல் நசுங்கி உயிர் விட்டது. ஆகையால் தனக்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தில் தலையிடக்கூடாது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி.